வணக்கம். நான் உங்கள் சிவா 235. ஒரு 25 வயசு பையன் திடீர்னு அரசியலில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் ஒரு நாள் வந்து மோட்டோ விளாகிங் சொல்லி சுற்றி இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. அதுக்காக எனக்கு தனிப்பட்ட கேள்விகள் நிறைய இருந்தது. அதை நான் மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, நீங்களும் தெரிஞ்சதுக்கோசரம் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேங்க. இது வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒரு பல கேள்விலாம் கேட்டு வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கேள்விலாம். எனக்கு தெரியாத ஒரு சில கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போய் கேட்கலாம். அவர் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவார். வணக்கம் மதித்தலை. வணக்கம். ஏன் திடீர்னு அரசியலில் வரணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க? மக்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு, அதனால. இப்போ இருக்கிறவங்க யாரும் இந்த சேவையாக நினச்சி பண்ணலையா? ஆமாம், அரசியலை வந்து யாரும் வந்து ஒரு சேவையாக வந்து நினைக்கிறது கிடையாது. எல்லாம் வந்து அது ஒரு தொழிலாகவும் பரம்பரை கௌரவத்துக்காகவும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் மட்டும்தான் அந்த விஷயத்த வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து நான் அரசியலில் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு இப்போ என்ன புதுசா? திடீர்னு எடுத்த முடிவுலாம் கிடையாது. அரசியலில் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு தோணுச்சு. அதுக்கான டைம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சேன். அது இல்லாமல் என்கிட்ட வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. இது மூலயமா என் ஊர் மக்களுக்கும் சரி, வெளியில் இருக்க மக்களுக்கும் சரி, உங்கள் அரசியலை பற்றின அவேர்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். எப்படி உங்களை நம்புறது? வந்து நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு எப்படி நான் நம்பிக்கையை கொண்டு வரதுன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒன்றுமே கிடையாது. சுத்தமாக சொல்ல போனால் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு இந்தியன் சிட்டிசன், அவ்வளோதான். என்னால் இப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ என்னோடய பெஸ்ட்டை வந்து நான் பண்ணுறேன். பண்ணி மக்களுக்கு வந்து நான் ஒரு நம்பிக்கையை வந்து நான் கொடுக்குறேன். அதை வந்து சொல்லாமல் நான் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோ சிம்பிளாக, எல்லாமே வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு அரசியலில் வந்திருக்கேன். அரசியலை வந்து நான் ஒரு தொழிலாக பார்க்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன். வர நிதியை, ஊராட்சிக்கு வர நிதியை வந்து சரியாக வந்து நான் கனவு காட்டுவேன். எப்படி செலவு பண்ண சொல்லிட்டு நான் மக்கள்கிட்ட கேட்டு தான் நான் செலவு பண்ணுவேன். சரிங்களா? இப்போ ஊராட்சிக்கு வந்து ஒரு ஃபண்டு ஒன்று வருதுன்னா, அது ஒரு கிராம சபா மூலியம் வந்து நான் வந்து அந்த ஃபண்டை வந்து நம்ம வந்து எதுக்கு செலவு பண்ணலாம், முக்கியமாக எந்த பிரச்சனை வந்து நமக்கு முதல்ல வந்து தீர்க்கப்பட வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வந்து மக்கள் கூட வந்து கூடி பேசி அதை வந்து பண்ணுவோம். இப்போ அவர்கிட்ட எதுவுமே இல்லாட்டாலையுமே நான் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கருத்து கணிப்பை முடிச்சுக்கலாம். நம்ம மதித்தலை சேனல் யாரா புதுசாக பார்க்கறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்க ஊர் பொதுமக்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம மதித்தலை கூடிய சீக்கிரத்தில் விரைவில் அப்டேட் கொடுத்துனே இருப்பார். ஜெய் ஹிந்த்.